இப்போ வந்து அளவு பிளவுஸ்ல எப்படி அளவு எடுத்து அளவு பிளவுஸை வச்சு எப்படி பேப்பர்ல ஒரு மார்க்கிங் ரஃப் மார்க்கிங் பண்ணி எம்ப்ராய்டரிக்காக இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்காக ஒரு ஆரி ஒர்க்குக்காக உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் பிளவுஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே மார்க் பண்ணிக்க வேண்டிய இது இருக்குன்னு வைங்க. இப்போ அவங்க மார்க்கிங் எதுவும் பண்ணல, இப்போ நம்ம தான் மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு அளவு பிளவுஸை வச்சு எம்ப்ராய்டரி பண்றதுக்காக எப்படி ரஃபா நெக்கு இதெல்லாம் எப்படி மார்க் பண்றதுனா ரஃபா நெக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் நமக்கு கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, அக்யூரேட்டா இருக்கணும்னு கிடையாது. அது ஸ்டிச்சிங்ஸ்க்கு தான் நம்ம அக்யூரேட்டா நம்ம வெட்டுவோம். இப்போ வந்து எம்ப்ராய்டரிங்காக எப்படி நெக் வந்து மார்க்கிங் பண்றது அப்படிங்கறது வந்து இப்போ நான் இந்த பிளவுஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ அளவு பிளவுஸ் இருக்கு. இவ்வளவு நான் லாஸ்ட் வீடியோல இந்த மாதிரி பேப்பர் கட் வச்சுதான் எப்படி பிளவுஸை வந்து மார்க்கிங் பண்றது அப்படிங்கறத காமிச்சிருந்தேன். இப்போ வந்து அளவு பிளவுஸ் வச்சு காமிக்க போறேன். இப்போ ஒரு அளவு பிளவுஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த அளவு பிளவுஸை வச்சு எப்படி ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவும் எப்படி வந்து மார்க் பண்றது எம்ப்ராய்டரிங்காக ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்காக எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அளவு பிளவுஸ் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த பிளவுஸை நீங்க முதல்ல ஊக்க போட்டுக்கோங்க இப்படி. ஏன்னா இது வந்து ஊக்க மாட்டிக்கணும். ஊக்க மாட்டினாதான் உங்களுக்கு வந்து இந்த இடுப்பளவும் செஸ்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடுப்பளவும் செஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு செஸ்ட் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி முதல்ல வந்து இதோடைய ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இதோடைய ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ரஃபா வச்சு அதோடைய ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹைட்டு வந்து நம்மளுக்கு வேணும். ஹைட் வந்து இங்க வந்து கொஞ்சம் எச்சு கம்மியா விட்டாலும் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் விட்டா போதும், அதிகமா விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கட்டிங் பண்ணும்போது இது பண்ணிடுவாங்க. ஆனா கம்மியா விட்டுட்டீங்கன்னா அது கட்டிங்ல கிடைக்காது. அது கட்டிங் பண்றதுக்கு துணி இல்லைன்னா டெய்லர்ஸ் வந்து ஜாயின் போட வேண்டியதா இருக்கும். கீழே அது ஜாயின் போட்டாலே நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்படி ரப்பா அப்படி 4 அடிச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறோம். இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த நெக் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெக்கோட அளவு மட்டும் இந்த இடத்துல நெக்கோட அளவு மட்டும் இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு ஜஸ்ட் இந்த இடுப்பை மட்டும் ஒரு மார்க் இங்க கொஞ்சம் விட்டுறணும். இங்க துணி விட்டு அது பண்ணணும். அப்புறம் இந்த செஸ்ட் அளவும் பாருங்க, இங்கிருந்து கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த செஸ்ட் அளவையும் இங்க ஜஸ்ட் இப்படி ஒரு மார்க் ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த அக்குளோட இந்த தையல் இருக்குல்ல, அந்த தையலுக்கு நேரம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த நெக் இருக்கு பார்த்தீங்களா, நெக்கோட லென்த் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெப்த்தை அங்கேயும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஷோல்டர் இங்கிருந்து இப்படி துணி நல்லா இப்படி இழுத்து பிடிக்கணும். இங்கிருந்து இப்படி இழுத்து இப்படி பிடிச்சு இங்க மேல செஸ்டோட இந்த ஷோல்டரோட அளவு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்படி இந்த ஒரு மார்க் அது ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மார்க் இந்த எல்லாமே இந்த லென்த்து இந்த மார்க்கு இந்த அக்குள் கிட்டங்கிற மார்க்கு இங்க வந்து இங்க நெக்கு கிட்ட இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அளவு பிளவுஸ் வெளியே எடுத்துக்கங்க. அளவு பிளவுஸ் வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இதை வந்து ஸ்ட்ரைட்டா கோடு போடுறோம். ஸ்ட்ரைட்டா கோடு போடும்போது கரெக்டா ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு மேல வச்சுதான் நீங்க ஒரு கோடு போடுறீங்க. சரிங்களா, இப்படி ஒரு கோடு போடுறீங்க. இப்போ இது வந்து நெக்கோட டெப்த் இங்க இது இவ்வளவு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம நெக்கோட அளவு இது வந்து நெக் டெப்த் எவ்வளவுன்னு பாருங்க. நெக் டெப்த் வந்து 4.5 தான் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம 2.5 அல்லது 2.25 வச்சுக்கலாம். இப்போ 2.25 வைக்கிறேன். 2.25. இப்போ இதோடைய ஷோல்டர் இருக்குல்ல, இதோடைய ஷோல்டருடைய அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து வேணும். இந்த ஷோல்டர் அளவு இங்க இருந்து எப்படி ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு வச்சு இது எதுக்கு இந்த ஷோல்டர் அளவு இதுனா அப்ராக்சிமேட்லி உங்களோட எம்ப்ராய்டரிங் வந்து இதை தாண்டி போகக்கூடாது, அதுக்காக. இப்போ இங்க வந்து இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க்கிங், அப்புறம் இந்த நெக் அளவு இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க்கிங் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்போ இது சும்மா இங்க இருந்து இது வரைக்கும் சும்மா ஒரு ரஃபா அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆம் கோலுக்கு வந்து அதாவது எம்ப்ராய்டரி இதை தாண்டி எக்ஸிடா வெளியே போகாம இருக்கிறதுக்காக இது ஒரு பார்டர் அவ்வளவுதான். இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம வந்து நெக்கை வந்து வரைகிறோம். இப்போ நெக்குக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்க இங்க ஒரு 2.25 இருக்குன்னா அதை விட இங்க ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ வந்து இதுல 3.25 வைக்கிறோம். 3.25 இதுல வச்சு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம். இது இங்கிருந்து இந்த 3.25க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் நீங்க அந்த கர்வ் ஸ்கேல் வச்சிருக்கீங்க பாருங்க, கர்வ் ஸ்கேல் இந்த ஸ்கேலை வச்சு இப்படி ரவுண்ட் மார்க்கிங் பண்றோம். நல்லா ப்ராட் ரவுண்ட் அப்படி அழகா வரும். இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரவுண்டு. ஓகே, இப்போ நெக் அளவு வந்து இதை வச்சு நீங்க வந்து தாராளமா எம்ப்ராய்டரிங்க்கு மார்க்கிங் பண்ணலாம். இப்போ இது மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு ஸ்டிச்சிங்ஸ் அலவன்ஸ் இவ்வளோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க டாட் போட்டுக்கணும். இது இருந்து தான் எம்ப்ராய்டரி போடணும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச்சிங்ஸ்க்கு இப்படி விட்டணும். இங்க இருந்தா நீங்க எம்ப்ராய்டிங்க போட ஆரம்பிக்கணும். சரியா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல எப்படி துணியில வந்து ப்ராப்பரா மார்க் பண்றது எம்ப்ராய்டிங்காகன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து பேப்பர் கட் வச்சு பண்ணேன். இது வந்து அளவு பிளவுஸை வச்சு இப்போ பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு அப்போ இதை வச்சுதான் இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு
நீங்க துணியில வந்து மார்க் பண்ணுங்க. டைரக்டா அளவு பிளவுஸை வச்சு துணியில மார்க் பண்ணாதீங்க. ஏன்னா எம்ப்ராய்டரிங் கோசரம் அது வந்து அது மார்க்கிங் அப்புறம் அழிச்சு பண்ண முடியாது. அது இல்லாமல் இவ்வளோ கோடெல்லாம் அதுல போட்டாலும் எம்ப்ராய்டிங் அந்த பிளவுஸ்ல வந்து நல்லா இருக்காது. அது அப்படியே அச்சு தெரியும் உங்களுக்கு. அதை அயன் பண்ணாலும் அந்த மெழுகு மெழுகு இதோட வந்து இது அப்படியே தெரியும். அயன் பண்ணாலும் அது ஒரு டார்க்கா தெரியும். அதனால அந்த துணியில வந்து இவ்வளவு கஷ்டம் வரக்கூடாது. அது வந்து நீட்டா வரணும்னா நம்ம வந்து முதல்ல இந்த மாதிரி பேப்பர்ல வரைஞ்சு பேப்பர் கட் பண்ணிட்டு அப்புறம் தான் துணியில வந்து கட் பண்ணணும். இது எம்ப்ராய்டிங் பண்றவங்களுக்காக இதை நான் காமிக்கிறேன். முக்கியமா அவங்க ஃபோக்கஸ் பண்றது நெக்கும், அப்புறம் இந்த அளவு வந்து ஷோல்டர் அளவும் இந்த ஆம்கோல் அளவும் இப்படி ரஃபா அப்படி மார்க் போட்டா போதும். இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரஃபா போடும் இப்படி ஆம்கோல் மாதிரி வரைஞ்சுக்கங்க. ஏன்னா இதை தாண்டி உங்களுடைய அளவு வந்து போயிடக்கூடாது. எம்ப்ராய்டிங் வந்து இதை தாண்டி போய் இப்போ வந்து இதை நம்ம வெட்டுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கும் ஸ்லீவ், முக்கியமா ஸ்லீவுக்கு எப்படி வெட்டுறது மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இது ஆம்கோலாம் சும்மா ரஃப் தான். எதுக்குன்னா ஜஸ்ட் எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக. இப்போ எம்ப்ராய்டிங் வந்து போடுறதுக்கு அக்யூரேட்டா ஆம்கோல்ல வெட்டணுங்கிறது கிடையாது. அவங்க லைனிங் பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதாவது பிளவுஸ் கட்டிங் லைனிங் கட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கஸ்டமர் வந்து டைலர் கிட்ட போகாம டைரக்டா உங்ககிட்டே வர்றாங்க அப்படின்னா நீங்க தான் வந்து அளவு எடுக்க வேண்டியதான். அந்த அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப எம்ப்ராய்டரிங்க்கு மார்க் பண்றது எப்படிங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இப்படி நீங்க நம்மளுக்கு தேவை இந்த நெக்கும் அப்புறம் இந்த ஆம்கோல் எல்லாம் விட்டு அதிகமா நம்ம டிசைன் போயிடக்கூடாது. இப்ப இங்க பெரிய டிசைனா போடுறோம் அப்படின்னா இதை தாண்டி நமக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் வந்து இந்த மார்க்கிங்லாம். சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம துணியில மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப கை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்லீவ் எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிற பாருங்க. இப்போ வந்து அந்த ஸ்லீவ் வைக்கிறோம், இந்த மாதிரி ஸ்லீவ் வைக்க இது அப்படியே எப்படி வைக்கிறோம், அப்படியே அதை வந்து ட்ரேஸ் எடுக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த மடிப்பு பேப்பர் இது வந்து மடிச்சிருக்கணும். பேப்பர் மடிப்பு பகுதியில அப்படியே அது மடிப்பு வைக்கணும். இங்கேயும் கீழே வந்து நம்ம கொஞ்சம் விட்டுறணும் துணி. அப்புறம் அவங்க பார்டர் கேட்கறாங்களா, பார்டர் வேணுமா என்னங்கிறதெல்லாம் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. அதை வச்சு நீங்க பார்டர் வச்சு எடுத்துக்கோங்க. பார்டர் வேணும்னா பார்டரோட சேர்த்து அளவு எடுங்க, இல்லைன்னா பார்டர் விட்டு எக்ஸஸா துணி கொஞ்சம் விட்டுருங்க. நம்ம அடிச்சு தைக்கிறதுக்கு துணி வேணும். அடுத்தது இப்படி வச்சு இந்த ஷோல்டர் ஸ்டிச் இருக்குல்ல, அங்க நேரம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இந்த அளவையும் எடுத்துக்கோங்க. நமக்கு இது இவ்வளவுதான் மார்க்கிங். சரியா? இப்ப இதுல இருந்து நேரம் இங்க ஸ்லீவுக்கு இங்க ஒரு கோட்டை போட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல தாண்டி எம்ப்ராய்டு போகக்கூடாது. சரிங்களா? அப்புறம் இங்க இருந்து அப்படியே இப்படி அவங்களோட ஆம்கோலுக்கு இது அப்படியே வரைஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை வரைஞ்சிட்டு இதை வந்து மார்க்கிங் தைக்கும் போது இங்க கரெக்டா இங்க ஸ்டிச்சிங்க்கு துணி விட்டுட்டு இங்க இருந்துதான் நம்ம எம்ப்ராய்டிங் டிசைனை ஸ்டார்ட் பண்ணணும். துணியில வரையும் போது இதை அப்படி வச்சு வரையணும். நீங்க இதை வந்து இதை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறீங்க. வெட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளாரதான் நம்ம டிசைன்ஸை கொண்டு வரணும். அதுக்காகத்தான் இது. இப்போ இந்த டாட்டும் வந்து நீங்க எம்ப்ராய்டிங் போடுறதுக்காக துணியில மட்டும் இந்த டாட் வைக்கணும். இது வந்து இப்போ வெட்டுறோம். சரிங்களா? துணியில எப்படி வெட்டுறதுங்கிறத, துணியில எப்படி மார்க் பண்றதுங்கிறது நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இப்போ இது வந்து ஸ்லீவ் வெட்டுறோம். இதெல்லாம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாம் நான் வந்து விடல. அப்படி வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு கையில இருந்து இன்னொரு கை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இந்த துணி எவ்வளவு மார்க்கிங் அளவு வேணும்னு தெரியணும். அதுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்லீவ் வச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஸ்லீவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஃப்ரண்ட்டுக்கும் அப்படிதான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கொஞ்சமா அப்படி குறைஞ்சுக்கோங்க. இப்படி இங்கிருந்து இப்படி அவ்வளவுதான். மார்க்கிங்க ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க்கிங்கும் கரெக்டா இப்படிதான் மார்க் பண்ணணும். நீங்க எம்ப்ராய்டரிங் ஒரு ஸ்லீவ் மட்டும்தான் ஃப்ரண்ட்டுக்கு இப்படி குறையிறோம். ஜக்கா போட்டுக்கோங்க. இது வந்து ரஃபா தான் நான் பண்றேன். எதுக்குன்னா ஜஸ்ட் எம்ப்ராய்டரிங்கான மெயின் மெஷர்மெண்ட் இது இருந்தா போதும். ஓகே, அடுத்தது அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்து நம்ம எப்படி பிளவுஸ் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒன்லி எம்ப்ராய்டரிங்காக எப்படி மார்க்கிங் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கட் பண்ணி அப்புறம் தான் துணியில வச்சு பண்ணணும். அதுக்கு முக்கியமா நெக்கு ஸ்லீவ் இருக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு எப்படின்னா இப்போ நீங்க நேராவே வச்சு பேப்பர்ல நேராவே வச்சுக்கலாம். துணியில வெட்டும்போது மட்டும்தான் கிராஸா வைக்கணுமா நேரா வைக்கணுமாங்கிறத துணியில வைக்கும்போது மாற்றி வச்சுக்கலாம். பேப்பர்ல வெட்டும்போது நேராவே வெட்டிக்கலாம். அதுக்கெல்லாம் கிராஸ் கட்டிங் போகணும்னு இல்லை. இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து நம்ம 6 இன்ச் வந்து நெக் அளவு வைக்கிறோம். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு, 4.5 தான் இருக்கு. இதுல வந்து 6 இன்ச் நெக் வைக்கணும். அவ்வளவுதான். இதான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்றோம். 6 இன்ச்சுக்கு வச்சு ஒரு கோடு போட்டு இதை அப்படியே கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க அளவு எடுத்துக்கலாம். கர்வ் ஸ்கேல் வச்சு அப்படியே 6 இன்ச்சா நீங்க மாத்திக்கலாம். இதோ இங்க இருந்து இப்படி
இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதை வந்து நீங்க பிளவுஸ்ல எம்ப்ராய்டரிங்க்கு துணியில அந்த பிளவுஸ் துணியில வச்சு நீட்டா அப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு அப்புறம் அதுல தைக்கிறதுக்கு டாட் டாட்டா தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விடணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து அளவு பிளவுஸ் வச்சு எம்ப்ராய்டரிங்க்கு மார்க் பண்றது இப்படிதான். சரிங்களா? இது வச்சுட்டு நீங்க கார்பன் பேப்பர் வச்சு நீட்டா மார்க் பண்ணீங்கன்னா டபுள் சைடு விழுந்துரும். இல்ல நேரா கூட கார்பன் பேப்பர் இல்லாம கூட பண்ண முடியும். நான் அது வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோல. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா, கட்டிங்கா, சுடிதார் கட்டிங்கா, பிளவுஸ் கட்டிங்கா, எம்ப்ராய்டரிங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நான் போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லேடிஸ்க்கான டிஷர்ட், பனியன், மென்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் செட் ஐட்டம், லேடிஸ் செட் ஐட்டம், பேண்ட்டு, சுடிதார், சாரி பனியன், மொத்தம் திருப்பூர்ல கிடைக்கிற பனியன் ஐட்டம்ஸ், திருப்பூர் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேங்க. ஹோல்சேல் ரேட்டா கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து 175 தான். சூப்பரா இருக்கும். சைஸு உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது ரெட் கலரு, கேர்ள்ஸ் போடுற மாதிரி. இது வந்து ஃபுல் ஸ்லீவ். கீழே ரிப் வச்சிருக்கு. அடுத்தது ஒரு ஒயிட் கலரு, அடுத்தது ஒயிட் கலரு, நல்லா இருக்கும். துணி சூப்பரா இருக்குங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான். இது ஃபுல் ஸ்லீவு. இது ஃபுல் ஸ்லீவ் தான். இந்த காலர் இந்த மாதிரி டைப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த ட்ரெஸ் இது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. இது ஒன்லி 175 தான் எல்லாமே. அடுத்ததும் ஒரு டிஷர்ட்டு. எல்லாமே கேர்ள்ஸ் போடுறது தான். சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பரா ஸ்டோன் ஒர்க் இருக்கு. எல்லாமே சூப்பர் குவாலிட்டி. அடுத்தது டிஷர்ட்டு, கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. ஃபுல் ஸ்லீவு. துணி சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாமே திருப்பூர் கார்மெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் சிங்கிள் பீஸ் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அடுத்தது ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு, பனியனு. இது வந்து நீங்கள் செஸ்ட் அளவு பார்த்துக்கோங்க. செஸ்ட் அளவு 16 வருது செஸ்ட் அளவு. இந்த சைஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் லேடிஸ் ஐட்டம்ஸ், மென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். அடுத்தது ஒரு கூடி பீஸு, கேர்ள்ஸ் போடுற மாதிரி கூடி பீஸு. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். துணி அவ்வளோ அருமையாக இருக்கு. உங்கள் கையில் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்கு துணி, அருமையாக இருக்கும். இது வந்து திருப்பூர்ல இருக்கிற கார்மெண்ட்ஸுங்க. இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சிங்கிள் பீஸ் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. இதுவும் 175 தான். இதெல்லாம் பக்காவா இருக்கும். ஐட்டம் அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே. இது செஸ்ட் ஐட்டம். செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சைஸ் ஓகேனா ஆர்டர் போட்டுக்கோங்க. 18, கிட்டத்தட்ட 18 வருது. 19 இன்ச்சே வருது. உங்களுக்கு இந்த சைஸ் தேவைப்படுறவங்க வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட நான் ஈஸியாக பார்ப்பேன். வாட்ஸ்அப்போட கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பக்காவா இருக்கும். குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க. எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஐட்டம்ஸ். இது எல்லாமே அருமையா இருக்கும். குவாலிட்டி பக்காவா இருக்கும். இது ஃபுல் ஸ்லீவ் தான். எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் தான் இப்போ இங்கே இருக்கு லேடிஸோடது. இது போக சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபுல் ஸ்லீவ், கைக்கு கப் வச்சிருக்கு.
கீழையும் ரிப் வச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஐட்டம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இது பேண்ட்டு, லேடிஸ்க்கான பேண்ட்டு, பிளாசோ பேண்ட் மாதிரி இருக்கு. இங்க வந்து கீழே அகலமா இருக்கும், போக போக டிசைன் நம்ம போகும். பிளாசோ பேண்ட்டு அருமையா இருக்கும். இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும், சூப்பர் குவாலிட்டி பேண்ட்டு. பாருங்க, உங்களுக்கு இது ஓகேனா, பேண்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஓகே வருங்க, ஆர்டர் போடுங்க. இது வந்து ஒன்லி 250 தான் இந்த பேண்ட்டு. இதெல்லாம் வந்து நல்லா கம்பெனி பிராண்டுங்க, பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டு, அடுத்தது ஸ்போர்ட்ஸு. இது பாக்கெட்டோட வரும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்கும், அருமையாக இருக்கும் குவாலிட்டி. இது வந்து பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, 2 சைடு பாக்கெட் இருக்கும். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, 2 சைடு பாக்கெட்டோட இருக்கும். பாருங்க, 2 பக்கம் பாக்கெட்டு. அது போக இது வந்து அருமையாக இருக்கும் குவாலிட்டி. ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டுங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா நீங்கள் வீட்டுக்கு யூஸ்க்கும் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். இதுவும் மேட் கம்பெனியோட பிராண்டடுங்க, எல்லாமே பிராண்டடு. இது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஐட்டம், சூப்பராக இருக்கும். இது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.